என்ன ஐயா மாலைய வச்சுட்டு கம்மு நிக்கிற? போடுப்பா. இந்த மாலை எப்பவுமே உன் கைத்துல வையாது. ஞாபகம் வச்சுக்க, இன்னிலேந்து நீதான் எனக்கு முதல் விரோதி. கவலைப்படாதம்மா, இனிமே நீ சாதாரண மீனாட்சி இல்ல, மேயர் மீனாட்சி. இதையெல்லாம் மறந்துட்டு உன் காரியத்துல இறங்கம்மா. இன்னைக்கு உன்னை வேலூர் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறாங்க. உனக்கு ஆபரேஷன். நீ சீக்கிரமா பேசுறம. வணக்கம் மேயரம்மா. வணக்கம் வணக்கம். வணக்கம் சாரு. ஐயா என்ன பண்ணி குதிக்கின்னு இருக்க? யார் வந்திருக்கா பாரு, கமிஷனர். பாசாரு குந்திட்டாரு, குந்திடா. என்ன சார் நீ தட்டி நகர்கிற? இது குப்பை காய் குடிச்ச அப்படித்தான் இருக்கும். நீ குந்திக்க. பரவாயில்லைங்க, நின்னுகிட்டே பேசுவோம். வேலை பச்சுட்டாச்சாரு. பரவாயில்ல. உங்களுக்குன்னு 2-3 பங்களா பாத்துருக்கோம். என்ன அதுக்குப்பா? இது மேயருக்கு செய்யற சம்பிரதாயம். நீங்க குடிசையில் இருக்கலாமா? இதுல எந்த பங்களா உங்களுக்கு பிடிக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அட இன்னாடா அதுக்கு அதுமாலும். என்னப்பா அது? நம்ம ரெட்டியார் பங்களாப்பா. இத கூட நான் தான் கூட்டிக்கு நிக்கிறேன். இதோ கேட்டாண்ட கோலப்பொடி கீது கடுகுனியா? என்னடா இது படா ரோதனியாக்குது? இது நம்ம ராஜா செட்டியார் அரமணமே. இதுல எம்மா பெரிய பாத்ரூம் வைக்கிறது தெரியுமா? அத கூட நான் தான் கைவி நிக்கிறேன். சொல்றேன், அது பழைய கதை. இப்ப நீங்க மேயர், அதுல எந்த பங்களா உங்களுக்கு பிடிக்குதுன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா வாடகை பாக்கி வசதி எல்லாம் கார்பரேஷன் கொடுக்கும். என்னப்பா நீ குவிகி நிக்கிற? கார்பரேஷன் துட்டு மட்டும் யார் துட்டுப்பா? சனங்க துட்டுப்பா. கஸ்மாலம் இன்னதான் களை கஞ்சி வாத்தாலும் கார காட்டுலதான்ப்பா. அத்த மாதிரிதான் நானும். சனங்களை விட்டுட்டு என்ன மட்டும் பங்களாவில குந்த வச்சா என்னப்பா பிரயோசனம்? நீ ஒண்ணு பண்ணு, கார்பரேஷனுக்கு முன்னாடி புச்ச ஒரு குடிசை போடு. நான் அதுல வந்து குதிக்கிறேன். என்னன்ற உங்க என்னப்பா அது? நம்ம ரெட்டியார் பங்களாப்பா. இத கூட நான் தான் கூட்டிக்கு நிக்கிறேன். இதோ கேட்டாண்ட கோலப்பொடி கீது கடுகுனியா? என்னடா இது படா ரோதனியாக்குது? இது நம்ம ராஜா செட்டியார் அரமணமே. இதுல எம்மா பெரிய பாத்ரூம் வைக்கிறது தெரியுமா? அத கூட நான் தான் கைவி நிக்கிறேன். இப்ப நீங்க மேயர், அதுல எந்த பங்களா உங்களுக்கு பிடிக்குதுன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா வாடகை பாக்கி வசதி எல்லாம் கார்பரேஷன் கொடுக்கும். என்னப்பா நீ குவிகி நிக்கிற? கார்பரேஷன் துட்டு மட்டும் யார் துட்டுப்பா? சனங்க துட்டுப்பா. கஸ்மாலம் இன்னதான் களை கஞ்சி வாத்தாலும் கார காட்டுலதான்ப்பா. அத்த மாதிரிதான் நானும். சனங்களை விட்டுட்டு என்ன மட்டும் பங்களாவில குந்த வச்சா என்னப்பா பிரயோசனம்? நீ ஒண்ணு பண்ணு, கார்பரேஷனுக்கு முன்னாடி புச்ச ஒரு குடிசை போடு. நான் அதுல வந்து குதிக்கிறேன். என்னன்ற உங்க மாதிரி மேயர் ஊருக்கு இருந்துட்டா அப்புறம் கார்பரேஷன் தான் இருக்கும், கரெக்ஷன் இருக்காது. ஆல்ரைட், நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்பாடு செய்யறேன். இந்த சாரு, போன மாசம் உன் வீட்டுல பாத்ரூம் கை வந்துக்கு உன் பொண்டாட்டி வாடிக்கை துட்டு கொடுக்கல. அத்த கொடுத்துட்டு போயேன். ஆமாம்பா, கிருஷ்ணாயில் வாங்கணும்பா. வயச காத்த கொடுத்துட்டு பாப்பா. மேடம், நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இப்ப நீங்க மேயர். என்னப்பா நீ மேயர் மேயர்னு காபராப்படுத்துற? இன்னைக்கு தாப்பா நான் மேயரு. நேத்து வரைக்கும் லோ இருப்பா. பிரியுதா? பிரியுது. மேடம், அப்போ நாங்க வர்றோம். மேயரா மேயர், தொலைச்சு கட்டுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. வழக்கமா நீங்க எல்லாம் டொனேஷன் கொடுக்கறவங்க தானே? நான் தனிச்சு ரேடியோ கட்டேன். 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள ரேடியோ கிராம கொண்டு போய் அவட்ட கொடு. நான் ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் ரிச் பர்னிச்சர்ஸ் கொண்டு போய் அவ குடிசை முன்னால இறக்கு. நான் புத்தக சாவடி அழுகும் பொருள் வியாபாரி. அழுகுன காய்கறியை கொண்டு போய் கொடுக்காத. 50,000 ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடு. நான் தங்கமன் கம்பெனி மேனேஜர். 1.5 லட்சம் ரூபாய் வயல நெக்லஸ் கொடுமே. கரெக்டா மாட்டீங்கன்னா உன் மூலையும் பலான வேலைக்கு இருக்குன்னா இவங்க கொடுக்கும் போது நான் சொன்னபடி செய். கரெக்டா செய்யற. இது என்னன்னு கண்டுக்கோ. சினிமா படம் பிடிக்கிற கேமரா, அதை பிடிக்கிறவர் அவரு. இவங்க கொடுக்கறது எல்லாத்தையும் படம் பிடிக்கிறேன். அவளையும் சேர்த்து பிடிக்கிறேன். அப்பால என்ன இவ எல்லாருக்கையும் லஞ்சம் வாங்கிக்கிறான்னு ஊரையே கூட்டி நான் எடுத்த பயாஸ்கோப்பை போட்டு காட்டுறேன். அப்பால அவ என்ன ஆவா?
மறுபடியும் குப்பை கூட்ட போவான். அதேதான் கண்டுகள். அதோ கீரை, அதான் மீனாட்சி குச்ச. மனுஷனுக்கு உள்ள போயிருக்காங்க. அத்தை எல்லாம் ஒண்ணு விடாம படம் முடி. மீனாட்சி, மீனாட்சி, உன்னை பாக்குறதுக்கு முக்கியமான ஆள்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் வாயேன். வாங்க 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 சார். வணக்கம் மேயரம்மா. ஆறுவங்கெல்லாம் நாங்க சலிஸ் ரேடியோ கம்பெனில இருந்து வந்திருக்கிறோம். கொஞ்சம் மெதுவா மெதுவா. என்ன பாது? புதுசா வர்ற மேயர்களுக்கு வழக்கமா நாங்க கொடுக்குற பிரசன்டேஷன் ரேடியோகிராம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. புச்சா வர்ற மேயரை இப்படித்தான் கண்டுப்பீங்களா? ஆறு வந்திருக்கீங்க, இன்னா கொண்டாந்துருக்கீங்க. நான் தங்கமன் கம்பெனில இருந்து வந்திருக்கிறேன். எங்க முதலாளி 3 லட்சம் ரூபாய் பெருமான ஒரு நெக்லஸ கொடுத்து அனுப்பி இருக்காரு புதிய மேயருக்காக. நான் கொத்தவத்தாடியில இருந்து வந்திருக்கிறேன். 50,000 ரூபாய் கேஷ் கொண்டு வந்திருக்கேன். நான் ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் பெருமான சோபா செட்டு, பர்னிச்சர், டைனிங் டேபிள் எல்லாம் கொண்டு வந்து வெளியில இறக்கி இருக்கிறோம். எங்க போட சொல்றீங்களோ அங்க கொண்டு வந்து போட்டுறோம். பயப்படாதீங்க, இத்தாலியில நான் உங்களை அடிக்க மாட்டேன். ஒண்ணு செய்யுங்க, இது எல்லாம் வரிசைக்கு போய் வெளியில போட்டு குந்திக்கிட்டு கிடங்க. நான் அப்பால வந்து பார்த்து சாதி தந்த கேட்டு எடுத்துக்கிறேன். அப்பா, இதுங்களெல்லாம் வரிசைக்கு போயா? வாங்கலாம்பா. அதான் மேயர் சொல்லியாச்சு, அப்புறம் நான் வேற சொல்லணுமா? எல்லாத்தையும் இழுத்துக்கணும். வாங்கலாம்பா. சரி. என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் மேயர் அம்மாவுக்கு வந்து அன்பளிப்பு வெளியில வைக்க சொன்னாங்க. கும்பிடுங்க. ஆமாப்பா. என்னம்மா வீட்டு வாசல்ல ஒரு எக்ஸிபிஷனே வச்சுட்ட? அத்தை ஏன் கேக்குற? நான் இன்னமும் மேயர் ஆயிக்கினா அன்பளிப்பு கொண்டு வந்திருக்காங்க. பயக்கு அப்படி அத்தை தொடவா? இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானம்மா? அப்படி சொல்லுப்பா. இப்ப என்ன சொல்ற? தேன் குடத்துல கைய விட்டவன் வயிற்று நக்காமலா விடுவான். பெருசா வெக்கப்பட்டுக்கின்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கின்னு வீட்டுக்குள்ள போவியா? பஜார் குட்டிக்கின்னு சச்சா. உனக்கு இஷ்டம் இருந்தா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என் இஷ்டம் என்ன தெரியுமா? பதவிங்கிறது நெருப்பியா? அதுல இந்த மாதிரி பேஜாரெல்லாம் பத்திக்கு நீ எறியணும். நாம உன்னை நினைச்சிருந்தா அவன் உன்னை செஞ்சிருந்தா இப்ப என்னப்பா செய்ய? இனிமே என்னடா செய்ய? கேமரா வச்சு இறங்கடா. நீ தாவருக்குள்ள இறங்கடா. கையில இறங்க. அவளை தொலைக்கிறதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன்டா. என்னப்பா வழி? என்னப்பா? அடா, உனக்கு யாரானா செய்யறா? இங்கிலீஷ்ல டைப் பண்ணி நிக்கிற. எனக்கு எழுத்து வாசனையே தெரியாது. எனக்கு என்னப்பா இதுல பிரியும்? உன்ன மாதிரி தாடா மீனாட்சி படிப்பு வாசனை இல்லாதவ. ஆமா. அவளை ஏமாத்தி இதுல ஒரு கையெழுத்து வாங்கிட்டா அந்த மேயர் பதவி கோயிந்தா. என்னப்பா? நான் விளக்கம் சொல்றேன் கேளுங்க. இப்ப மேயரா வந்திருக்கவளம்னா அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. எங்களை மாதிரி உள்ளவா இங்கிலீஷ்ல படிச்சு காட்டினா நம்பி கையெழுத்து போட்டுருவா. நேத்து கூட பாருங்க, கார்பரேஷன் ஹெட்லார்க்குங்கிற முறையில 3 லெட்டர்ல கையெழுத்து வாங்கிட்டேன். இங்கிலீஷ தெளிவா படிச்சு காட்டணும்னா நம்பி கையெழுத்த போட்டுட்டேன். இப்ப தெரியுதுப்பா. நீ இந்த மனுஷனை வலிசாந்து குந்த வச்சிருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. சாமி, கூலி எல்லாம் வாங்கிங்க. இதானா ஏதோ பெரியவா போட்ட பிக்சர். இதை அவங்க படிச்சு காட்டும். இதோ subject resignation letter. I wholeheartedly thanking my co-councillors for selecting and electing me as a mayor. But I am not in a position to discharge my duties as a mayor because I am an ordinary woman with poor education and I don't know English to contact the high office of mayor. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குப்பா. ஐயா தமிழ்ல சொல்லுப்பா. டோட்டலா இதுக்கு ஷார்ட்டா நீங்க தமிழ விளக்கம் கேட்டேன்னா, எனக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாத காரணத்தால் நான் பெரிய அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. நானே வெட்கப்பட்டு இந்த மேயர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். ஐயாவா? ஆமா, அவ எப்படிப்பா லொடுக்குன்னு கையெழுத்து போடுவா? லொடுக்காவது மடக்காவது அவசர ஃபைல்னு சொல்லிட்டு 4-5 பேப்பருக்கு இடையில அதை வச்சுட்டு கையெழுத்த போட சொன்னாக்க உடனே போட்டுடுவா. எடுத்துட்டு ஓடி வந்துட வேண்டியதானே. அவளே படிச்சு பாத்துனான்னு வச்சுக்க. அவளுக்கு தான் இங்கிலீஷே தெரியாது. இங்க வந்து பாரு, மேயர் அம்மா நம்ம வீட்டை பெருகிட்டு இருக்காங்க. மீனாட்சி, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இன்னைக்கு இந்த நகரத்துக்கே நீ தாய். இதெல்லாம் என்ன வேலை? போட
வேலையில என்ன அப்பேற்பட்ட மகாத்மா காந்தி அவர் பாத்ரூம் அவரே சுத்தம் பண்ணிக்கிறாரா? நான் இன்னமே கொசுரு உள்ளவா? வாங்கோ வாங்கோ, மீனாட்சின்னா சாட்சாத்து மதுரை மீனாட்சி தான். நானும் என் சர்வீஸ்ல எவ்வளவோ மேயரை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மேயரை பார்க்கல. என்ன பவ்யம், என்ன அடக்கம், பழச மறக்கவே மாட்டேங்கிறேன். அதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி. உங்க பார்வைக்கு ஒரு ஃபைலை கொண்டு வந்திருக்கேன். பைரவை இதெல்லாம் ஆபீஸ்ல தான் கையெழுத்து வாங்கணும், அதுதான் ப்ரொசீஜர். இருந்தாலும் அர்ஜென்ட் ஃபைல் பார்கோ URGNT அர்ஜென்ட் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லு, போடுங்க வரேன். உங்க சௌகரியத்துக்கு அங்கங்க இன்டு மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு எதிர்த்தா போல கையெழுத்து போட்டுருங்க. இது என்ன? அது வந்து சம்பள பட்டுவாடா பில். படிச்சு காட்டட்டுமே? வேண்டாம், போட்டுடுங்க. இது இது போனஸ் ப்ராப்ளம். படிச்சு காட்டட்டுமே? சரி பட்டல. சரி, இது இது வந்து இந்த கார்பரேஷன் பார்க் இருக்கும்னா அங்க ஒரு மீன் சிலை வச்சு அது வாயில தண்ணி வரும்படியா சொல்லிருக்கா. அதனுடைய எஸ்டிமேட் பில். இதையும் படிச்சு காட்டட்டுமா? வேண்டாம், நானே படிக்கிறேன். சப்ஜெக்ட் resignation letter. I wholeheartedly thank my co-councillors for selecting and electing me as the mayor, but I am not in a position to discharge my duties as a mayor because I am an ordinary woman with poor education and I don't know English to contact the high office of the mayor. So, I humbly request you to accept my resignation and relieve me from the mayorship. நிறுத்துக்கோ. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு நல்லா புரிஞ்செடுத்து. எந்த புத்தல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லுவாரோன்னா உங்ககிட்ட இங்கிலீஷ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. கேப்பார் பேச்சு கேட்டு நன்னா மாட்டினுட்டேன். சின்ன மன்னிச்சுடுங்கம்மா. மாமா, நீங்க மீனாட்சி ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அவ கார்பரேஷன் தேர்தல்ல போட்டி போடுறதுன்னு தீர்மானம் பண்ண உடனே என்கிட்ட வந்து இங்கிலீஷ் கத்து கொடுக்கும்படி கேட்டா. நான் தான் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணேன். ஆனா நானே கூட அவ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு இம்ப்ரூவ் ஆவான்னு நினைக்கவே இல்லை. உங்க மாதிரி பழம் பெரிச்சாளிகளுடைய சுயரூபம் தெரியணும் தான் இன்னும் நான் பழைய மீனாட்சியாவே இருக்கேன். மிஸ்டர் சுந்தரராமையர், அம்மா, செக்ஷன் 420 படி உங்க பேர்ல நான் ஏன் ஆக்ஷன் எடுக்க கூடாது? நல்லா எடுக்கலாம். புள்ள குட்டிக்காரே மன்னிச்சும் விட்டுடலாம். என்ன பெரிய புள்ள குட்டிக்கார இருக்கிறது இந்த ஒரே ஒரு பிள்ளை தானே, அதை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க உள்ள போயிட்டு வாங்க. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி பிள்ளைய பெத்ததுக்காகவே உங்களை உள்ள தள்ளலாம். மீனாட்சி, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் மனசார உயர்ந்தவ. உன் காலில் இருந்து கேட்கிறேன், என் குடும்பத்தை காப்பாத்துமா. அனுமார் மாதிரி இருக்கு. எனக்காக இந்த ஒரு தடவை அவரை மன்னிக்க முடியுமா மீனாட்சி? ஐயோ, என் வாழ்க்கையில நான் இதுவரை கண்டதே இல்லையே. ஒரு குப்பக்காரி, அவளை உங்களால ஒண்ணு செய்ய முடியாது. கையாள பசங்களா வேண்டாம், என்னை விட்டுடு. வேணும், இவளுக்கு வேணும். என் வேலை முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம மேயரை பாருங்க. மேயர்னா இப்பத்தான் மேயர். இப்பதான் மீனாட்சி, நீ நம்ம நகரத்துக்கே நாகரிகம் உள்ள தாய். எனக்கு இப்படி ஒரு வேஷம் அவசியம் தானே. ஆடம்பரத்தை நீ விரும்பாம இருக்கலாமா, ஆனா உன் பதவிக்கு இதெல்லாம் தேவைப்படுது. என் ஜனங்க இதையெல்லாம் வெறுப்பாங்களே. மீனாட்சி, நல்லதுக்காக நீ எந்த வேஷம் போட்டாலும் உன் ஜனங்க உன்னை வெறுக்க மாட்டாங்க, விரும்பத்தான் செய்வாங்க. பேசாம இரு. உன் லைஃப்ல நீ முதலா செய்திருக்கிற உருப்படியான காரியம் இதுதான் மீனாட்சி. இப்ப படிப்பு, நாகரிகம் எல்லாம் நிறைஞ்ச மேயர் ஆயிட்டு. என்ன தேடுற? என் பக்கத்தையும் விளக்க மாட்டேன் எங்க வச்சேன்? மீனாட்சி